ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பட்டர் பிஸ்கெட். இது எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க. இது எப்படி வீட்டில் செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் எந்த கப்பு வேணால் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் அதுலேயே. இப்போ நான் இது வந்து கோதுமையில் தான் பண்ணுறேன். இப்போ நான் இந்த ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமை எடுத்துக்கிறேன். இதில் 1/4 கப்பு அந்த சுகர் எடுத்து அதை வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதை பாருங்கள், இப்போ நான் பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இது நல்லா 1/4 கப் சுகரை பவுட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைன் பவுட்ராக பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம இது மாவு போட்டு பிசைய போகிறோம். அதனால தான் குறைன்னு அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இது கூட நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வந்து இந்து உப்பு தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பட்டர் பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட்டும் இருக்கும், சால்ட்டு டேஸ்ட்டும் இருக்கும். அதனால தான் இது கூட ஒரு 1/2 கிளாஸ் வந்து நான் வந்து ரிஃபைன்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சப்போஸ் பட்டர் இருந்தால் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நெய் இருந்தால் கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த கிளாஸ் எடுக்கிறீங்களோ அதில் கேட்டது தான் நான் இந்த மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதே கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் அளவு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதையும் இப்போ நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதை வந்து கையில் தான் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா குழந்தைங்க இந்த டைமில் ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க, வெளியே போக முடியாது, லாக்டவுன் டைமாக. ஸோ இது நம்ம வீட்டில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணுறதுனால மினிமம் இது ஒரு 10 to 15 days வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் பட்டர் இல்லை நெய் ஆட் பண்ணிங்கன்னா இது நீங்கள் 1 month கூட வச்சுக்கலாம். இது நான் பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு ரவுண்ட் நல்லா சப்பாத்தி தரட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தரட்டிட்டு ஒரு சின்ன மூடி அதை எடுத்து நான் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இதில் வந்து நீங்கள் சப்போஸ் சால்ட் இருந்தால் சால்ட் கூட போட்டு வச்சுக்கலாம். இல்லைனா ப்ளெயினாக ஏதோ ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு ஒரு தட்டில் வந்து நான் கோதுமை மாவை க்ரீஸ் பண்ணிவிட்டு அது மேலே இந்த பிஸ்கெட் வச்சுருக்கேன். இது நான் அது காமிச்சிருப்பேன். இப்போ சப்பாத்தி மாவு பண்ணுறது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயன்றதுனால தான் நான் அதை காமிக்கல. அது டைமும் ரொம்ப லாங்காக வீடியோ போகுன்றதுனால தான் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நான் ஒரு 30 minutesக்கு வந்து சிம்மில் வச்சு நல்லா வேக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்டியான பட்டர் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களே வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூடாக இருக்குது. ஆறினோடனே உங்களுக்கு நல்லா அது கிறிஸ்பி ஆகிடும். இது கரெக்டான ஸ்டேஜ். அந்த கலர் வருது பார்த்தீங்களா, அந்த ப்ரௌன் கலரு, இதுதான். இப்போ நான் அந்த கோதுமை தடவி வச்சுருந்தேன் இல்லையா, இதுதான் அதில் ஒட்டியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான பட்டர் பிஸ்கெட் ரெடி. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கு இதை பற்றி தெரியுமான்னு தெரியல. ஆனால் 90s கிட்ஸ் கண்டிப்பாக இதை சாப்பிட்ருப்பாங்க. இது கூட ஒரு சூடான ஒரு டீயோட இந்த பட்டர் பிஸ்கெட் டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஓல்டு மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வருது. என்னோடய பாட்டி வீட்டுக்கு போய் நாங்கள் இதெல்லாம் ஒரு கடையில் இதுக்காகவே அதை அழகாக அடுக்கி அந்த கிளாஸ் பாட்டிலில் அடுக்கி வச்சுருப்பாங்க. அது அந்த டீ டைமுக்கு ஒரு 4 o'clock போய் அந்த பட்டர் பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டது இது எல்லாமே ஓல்டு மெமரிஸ் தான். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு அது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஷாப்பில் போய் ஒரு டீ சாப்பிட்டு பழக்கம் கூட இருக்கிறதில்ல. பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு புட்டும் காமிக்கிறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் இது இருக்குது பார்த்தீங்களா, நல்லா வெந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸும் அப்டேட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.